திரு அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் பேசினது, இந்த வாரத்தில் பேசினது, அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். இது திரு அமித்ஷா அவர்கள் இந்த வாரத்தில் ஒரு வாரத்துக்குள்ள பேசினது. அண்ணாமலை அவர்கள் பேசினது முதலமைச்சர் யார் என்பதை என்டிஏ முடிவு செய்யும், என்டிஏவினுடைய ஆட்சி தான் நடக்கும். இது பேசினது அண்ணாமலை. இது இப்ப ஒரு வாரத்துக்குள்ள நான் சொல்றது. அடுத்து சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது திரு அண்ணாமலை பேசிய கருத்து, அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அகற்றப்பட்டு தினகரன் தலைமையில் அதிமுக செயல்படும் தேனியில பேசினார். ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக வரும் என்று திரு அண்ணாமலை பேசினார். திமுக 2021 ஆட்சியில் இருக்கு. இதே அவர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே வாக்கு சதவீதத்தை எல்லாம் கணக்கு போட்டு அதிமுக 23% வாக்குகளை பெற்று எங்கள் வாக்கு வங்கியை 1% அதிகப்படுத்தி இருக்கிறோம். ஆனா பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருச்சுங்கிறாங்க. எங்க வளர்ந்துருக்குது? 2014 பாருங்க, 2019 பாருங்க, 24 அவர்கள் வளரல. இது சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. அப்ப திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றணும்னா பாஜக தேவைன்னு ஏன் உங்களுக்கு இந்த 4 ஆண்டு காலத்துல தோணல? ஏன் இந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தோணல?